அபுதாபியில் கோடிக்கணக்கான மதிப்பிலான தனது நிறுவனத்தையும் நிர்வாகியான மகளையும் தென்காசியைச் சேர்ந்த நபர் அபகரித்துக் கொண்டதாக நெல்லை சரக டேஜியிடம் புகார் அளித்த நிலையில், புகாருக்குள்ளான நபர் முறையான ஆவண பரிமாற்றம் மூலம் நிறுவனத்தை வாங்கிய தன்னிடம் பணம் பறிக்கும் நோக்கில் கூலிப்படை ஏறி கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக கூறி நெல்லை சரக டேஜியிடம் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சியைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் கடந்த வாரம் நெல்லை சரக டேஜி அலுவலகத்தில் பரபரப்பான புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் அபுதாபி மின்வாரிய துறைக்கு தேவையான சர்வீஸ் பணிகளை செய்யும் நிறுவனத்தை தனது கணவர் ரவி நடத்தி வந்தார். அதை கவனித்துக் கொண்டிருந்த தன் மகளையும் நிறுவனத்தில் வேலை பார்த்த கணக்காளர் முத்துராமலிங்கம் என்பவர் என் கணவர் ரவி இறப்புக்கு பின் அபகரித்துக் கொண்டதாக கூறி அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து கோடிக்கணக்கான மதிப்புள்ள தனது நிறுவனத்தையும் தனது மகளையும் மீட்டு தர வேண்டும் என மனு அளித்திருந்தார். இந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில், இன்று அபுதாபியில் சிவகாமிக்கு சொந்தமான நிறுவனத்தை விலைக்கு வாங்கியதாக புகார் கூறப்பட்ட தென்காசியைச் சேர்ந்த முத்துராமலிங்கம், நெல்லை சரக டேஜி அலுவலகத்தில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி கொலை மிரட்டல் விடுக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்திருந்தார். அது குறித்து அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது: நான் கடந்த 2018ஆம் ஆண்டு துபாய் நாட்டிற்கு வேலைக்குச் சென்றேன். அங்கு ஆல்பா பார் என்ற கம்பெனியில் வேலை பார்த்தேன். பின்னர் 2022ஆம் ஆண்டு பிளக்ஸ் டிரான்ஸ்மிட் என்ற கம்பெனியை சொந்தமாகத் தொடங்கினேன். நான் வேலை பார்த்த ஆல்பா கம்பெனியின் உரிமையாளர் எஸ்தார் ரவி கடந்த 2023ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். அதன் பிறகு அவரது மகள் ஸ்ரீதேவி அந்த கம்பெனியை நிர்வகித்து வந்தார். ஆனால் அதிக கடன் சுமை காரணமாக கம்பெனியை விற்பனை செய்ய முடிவு செய்தனர். முறையான தணிக்கை அறிக்கையுடன் துபாய் நீதிமன்றம் மூலம் அந்த கம்பெனியை நான் விலைக்கு வாங்கினேன். இதற்காக ஒரு தொகையை கொடுத்துவிட்டு மீதமுள்ள பணத்தை ஓராண்டு கழித்து தருவதாக கூறினேன். இதில் எந்த மோசடியும் நடைபெறவில்லை. ஆனால் ரவியின் மனைவி சிவகாமி நான் அவரது மகளை மிரட்டி கம்பெனியை பறித்துக் கொண்டதாக பொய் புகார் கூறுகிறார். இதற்கிடையே சொக்கம்பட்டி பாண்டியா என்பவர் சமூக வலைதளங்களான முகநூல், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் என் மீது அவதூறு பரப்பி வருகிறார். மேலும் ஸ்ரீதேவி தாயார் சிவகாமி உடன் இணைந்து அவர் என்னை துப்பாக்கியால் சுடவும் கூலிப்படையை வைத்து கொலை செய்யவும் முயற்சி செய்தார். இதுகுறித்து ஏற்கனவே தென்காசி காவல்துறை புகார் செய்திருக்கிறேன். மேலும் அவரது உறவினர்களான முகேஷ், சதீஷ்குமார், பிரான்சிஸ் ஆகியோர் எனது குடும்பத்தினரை நோட்டமிட்டு வருகின்றனர். அவரின் மற்றொரு உறவினர் ஜானகி பஸ் சர்வீஸ் நடத்தி வரும் நவீன் என்பவர் வாகனத்தை ஏற்றி கொலை செய்வதாக மிரட்டுகிறார். எனது உயிருக்கும் எனது குடும்பத்தினருக்கும் ஆபத்து உள்ளது. எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் தமிழ்நாடு அரசும் போலீசாரும்தான் பொறுப்பை ஏற்க வேண்டும். எனவே கொலை மிரட்டல் விடுப்பவர்கள் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மகளை ஏமாற்றி நிறுவனத்தை அபகரித்துக் கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் தாயின் புகாருக்கு மறுப்பு தெரிவித்து மகள் ஸ்ரீதேவி அளித்த பேட்டியில் கூறும்போது, துபாய் கம்பெனியை நானாகவே விற்றேன். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீதேவி. இவரது தந்தை எஸ்தார் ரவி. துபாய் நாட்டின் அபுதாபியில் நடத்தி வந்த கம்பெனியை தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் விலைக்கு வாங்கினார். இந்த விவகாரத்தில் தனது தாயார் சிவகாமி கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு ஸ்ரீதேவி மறுப்பு தெரிவித்து நெல்லை சரக டேஜி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் கூறுகையில், எனது தந்தை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இறந்துவிட்டார். அதன் பிறகு நான் 2 ஆண்டுகள் கம்பெனியை நடத்தினேன். அதிக கடன் இருந்ததால் மேற்கொண்டு கம்பெனியை நடத்த முடியவில்லை. வேறு வழியின்றி முத்துராமலிங்கத்திடம் கம்பெனியை விலைக்கு விற்றேன். துபாய் நாட்டின் சட்டப்படி கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி கம்பெனியை அவருக்கு மாற்றிக் கொடுத்தேன். என்னை யாரும் மிரட்டவில்லை. நான் விருப்பப்பட்டுதான் கம்பெனியை விற்றேன். எனது தாயார் கூறுவது தவறான செய்தி. எனது தந்தை இறந்த பிறகு எங்கள் குடும்பத்தில் உள்ள 4 பேருக்கும் சொத்துக்களை பிரித்தோம். நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்ததால் அந்த கம்பெனியை எனக்கு ஒதுக்கினர். எனது தாயார் மீது துபாய் நகரில் ஒரு வழக்கு இருந்ததால் அவரால் அங்கு வர முடியவில்லை.
தாயார் உட்பட குடும்பத்தினர் அனைவரும் தடையில்லா சான்று அளித்த பிறகே கம்பெனியை எனது பெயருக்கு மாற்றினேன். அதன் பிறகு நஷ்டம் ஏற்பட்டதால்தான் கம்பெனியை விற்றேன். எனவே என்னை மிரட்டி கம்பெனியை வாங்கியதாக சமூக வலைதளங்களில் பரவும் பொய்யான செய்திகளை நீக்க வேண்டும் என்று போலீசாரிடம் புகார் அளித்துள்ளேன் என்றார். ஆமா, இப்ப நான் அதுக்கு எனக்கு அந்த டிஐஜி சார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஆமா ஆமா, அதுக்கு வந்து அவங்க பொண்ணே கூட வந்திருக்காங்க. அவங்க பதில் சொல்லுவாங்க. என்ன நீங்க இதனால அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். நீங்க என் பேர் முத்துராமலிங்கம். என் பேரு ஸ்ரீதேவி. என் ஊர் திருச்சி. 17ஆம் தேதி வந்து எங்க அம்மா பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி முத்துராமலிங்கம்ன்றவர் வந்து என்னை கடத்தி வச்சுட்டு இந்த கம்பெனி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அது வந்து தவறான செய்தி. அதை யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா இப்போ எங்க அப்பா வந்து 22 ஜனவரி 2023 இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் தான் அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி நடத்திட்டு இருக்கேன். 2 வருஷம் நான் நடத்தினேன். ஆனா அதுல வந்து கடன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்பா இறந்து போற டைம்லயே பாத்தீங்கன்னா கடனா தான் இருந்துச்சு. அப்புறம் என்னால மேற்கொண்டு அதுல பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியல. அதனால நான் என்ன பண்றேன்னா இவர்கிட்ட நான் இன்வெஸ்டர் தேடி பார்த்தேன். எனக்கு யாருமே கிடைக்கல. ஏன்னா நான் எதிர்பார்த்த ரேட்டுக்கு யாருமே வாங்கிக்க ரெடியா இல்லை. அதனால நான் வந்து இப்போ மூடிடலாமான்னு கூட நான் யோசிச்சேன். அப்போ இவங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே யூஏ சட்டப்படி நாங்க வந்து கம்பெனியை வித்துட்டோம். வித்தது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி 2025 நான் வித்துட்டேன். இது வந்து என்னைய வற்புறுத்தியோ எனக்கு என் இஷ்டம் இல்லாமலோ அவங்க வந்து வாங்க கிடையாது. நான் வந்து எனக்கு விருப்பப்பட்டு தான் நான் எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ எங்க அம்மா சொல்றது வந்து தவறான செய்தி. அதை நம்ப வேண்டாம். அம்மா சொல்றாங்க நீங்க தான் வந்து முழுக்க அவங்க ஃபோன் பண்ணி பேசுற மாதிரியும் சொல்லுவாங்க. கம்பெனி வந்து மிரட்டிட்டாங்க, கம்பெனி மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு வச்சுட்டாங்க சொல்லி நீங்க சொன்னதா அப்படியே கொடுத்துருக்காங்க. இல்ல அவங்க வந்து அது வந்து அப்ப போய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் எதுவுமே அவங்கள்ட்ட பேசுறது இல்லை. அவங்கள்ட்ட கான்டாக்ட்ல கூட நான் இல்லை. இந்த பிரச்சனை, சொத்து பிரிக்கிற பிரச்சனை எல்லாத்துலயுமே அவங்க வந்து என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாங்க. இல்ல உங்க அம்மா என்ன 2007 நானே என் கணவர் சேர்ந்து ஆரம்பிச்சேன். 2016 நான் பிள்ளைங்க படிப்புக்காக ஒரு தமிழகம் வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் கம்பெனி அவங்க ரன் பண்ணிருந்தாங்க. 2023 சம்திங் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்தவங்க வந்து கம்பெனி வந்து என் பொண்ணு வந்து ஏமாத்தி கம்பெனியை வாங்கிட்டாங்க அப்படிங்கறத பொண்ணு டெய்லி வந்து ஃபோன் போட்டு அழுதாங்க. இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சொத்து பிரி எங்க வீட்டுல எல்லாருக்கும் என் தங்கச்சி 2 பேர், ஒருத்தர் தம்பி ஒருத்தர், எங்க அம்மா 4 பேர் வாரிசுகள் எங்களுக்கு சொத்து பிரிச்சோம். சொத்து பிரிக்கும் போது எங்க அம்மாவுக்கு வந்து எங்க அம்மாவுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருச்சு அந்த விஷயத்துல. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து அப்பாவோட சொத்து இங்க இந்தியாவில இருக்கிறது கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துட்டு கம்பெனி, நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். அதனால இது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கம்பெனின்றனால எனக்கு அந்த கம்பெனியை பிரிச்சு கொடுத்தாங்க. நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அம்மா பேர்ல யூஏல வந்து ஒரு கேஸ் இருந்துச்சு. அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருந்தாங்க அந்த டைம்ல. அந்த கேஸ் வந்து அப்பா வச்சிருந்தாரு, அவங்க எடுக்கல. ஊருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அம்மாவால வர முடியல யூஏக்கு. நான் மட்டும் தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல எல்லாரும் என்ஓசி கொடுத்து தான் என் பேர்ல வந்து கம்பெனியை மாத்தினாங்க. எல்லாமே யூஏ சட்டப்படி நாங்க வந்து அட்டஸ்ட் பண்ணிருக்கோம். இந்தியாலயும் அட்டஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். யூஏலயும் அட்டஸ்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். கம்பெனியை வாங்கிட்டு என்னால் நடத்த முடியல, நஷ்டமாகுதுன்னு சொல்லிட்டு நான் வித்துடுறேன். எங்க அம்மாக்கு பங்கு இல்ல. அது பாத்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் லீகல் ஹேர் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து எல்லாரும் என்ஓசி கொடுத்துட்டாங்க. என்ஓசி கொடுத்து நாங்க எம்பசில அட்டஸ்ட் பண்ணிட்டோம், கோர்ட்ல அட்டஸ்ட் பண்ணிட்டோம். ஆமா, அம்மாவும் என்ஓசி கொடுத்துட்டாங்க. அம்மா தங்கச்சி. இப்ப நான் வந்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னா, இந்த மீடியால கொடுத்த எல்லாமே ஃபேக் நியூஸ், அதெல்லாம் எடுத்துருங்க. எங்களுக்கு வந்து என்னை யாரும் மிரட்டி எல்லாம் வாங்கல அப்படின்னு சொல்லி நான் சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். வந்து குற்றச்சாட்டு வந்து தப்பான முறையில் வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆதாரப்பூர்வமாக நான் வந்து சார்ட்டை வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கிறேன், இந்த முறைகேடும் பண்ண வாங்குறதுனால. அதனால அந்த மீடியாக்களில் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, அந்த வலைதளங்களில் எல்லாம் எடுத்துடணும். இன்னொன்று வந்து தனிப்பட்ட முறையில் சொக்கம்பட்டி பாண்டியா அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் என்னை பற்றி தவறுதலாகவும் நான் நிறைய சொத்துக்கள் வாங்கினதாகவும் வந்து பண்ணியிருக்காங்க. நான் அதுக்காக தனியாக கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் கொடுத்துருவேன். ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணி அதுலேருந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், மேலும் வந்து என்னை பற்றியோ இந்த இதை பற்றி கம்பெனி பற்றியோ இல்லை வந்து நான் அவதூறா பண்ணுறவனை பற்றி என்னை பற்றி விளம்பரம் யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் வந்து சமூக தலைவர் பேரை சொல்லி என்னைய வந்துட்டு மிரட்டுறாரு. அந்த ஆடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது இல்லாமல் அவங்க அண்ணன் பையன் முகேஷ், அடுத்து வந்து அதே ஊரை சேர்ந்த சதீஷ்குமார், இன்னொருத்தர் வந்து பிரான்சிஸ், இவங்க 3 பேரும் வந்துட்டு என்னை சம்மந்தப்பட்ட ஆளுகளும் என் குடும்பத்தை பற்றியும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு என் உயிருக்கும் என்ன சம்மந்தப்பட்டக்காரங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் வந்து அச்சுறுத்தல் இருக்கு. அதோட அவரோட 2வது மனைவியோட பையன் வந்து நவீன் ஒருத்தர் வந்து பஸ் சர்வீஸ் வச்சிருக்காரு, ஜானகிங்கிற பஸ் சர்வீஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பைக்ல அவன் தம்பியோ உங்க அண்ணன் உங்க அப்பாவோ போகும்போது இடிச்சு கொண்டுருங்கிறது எனக்கு சொல்லியிருக்காரு. அவங்க 3 பேரும் எங்க ஃபேமிலி பத்தி டீல் கொண்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து காவல்துறை இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து என் உயிருக்கும் என்னோட குடும்பத்தாருக்கும் என்ன சார்ந்தவங்களுக்கும்
காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் தான் பொறுப்பு. கண்டிப்பா வந்து சுப்ரபாண்டி வந்து முதட்டையும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா துப்பாக்கிட்டு சுற்றும்னு சொன்னாரு. அதுக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடைக்கல. ரெண்டாவது கூலிப்படைச்சு கொலையை ட்ரை பண்ணாரு, அதுக்கும் கிடைக்கல. இதுக்காக நீதி கிடைக்கும்னு வந்து நான் நம்புறேன். அதனால எனக்கு என்னோட உயிருக்கும் என் குடும்பத்தோட உயிருக்கும் எந்த பாதிப்பினாலும் அது வந்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் தான் அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.